ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான அபிஷியல் ஓட்டிங் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு மக்களே. அபிஷியல் பிளஸ் அன்அபிஷியல் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு Thursday, நாளையோட ஓட்டிங் க்ளோஸ். ஆனா ஓட்ல இன்னும் யாருமே வந்து 1 லட்சம் ஓட்ட தாண்டல. இதுல இருந்தே ஒரு நல்லா தெரியும் மக்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ வந்து எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 1 லட்சம் ஓட்டு கூட இன்னும் யாருமே வாங்கல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர் இருக்காங்க. 95,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. நாளையோட ஓட்டிங் க்ளோஸ். ஓகேவா? இப்பெல்லாம் லட்சத்துல ஓட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஓட்டிங்கே வரல. 50 நாள் தான் இருக்கு இன்னமும் பிக் பாஸ் முடியறதுக்கு. ஆனா இப்ப வரைக்கும் மக்கள் ஓட்டு போடவே இங்க முன் வரவே இல்லைன்றதா இதுல இருந்து தெரியுது. நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 95,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வெளியே ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. நான் முதலே சொன்னேன், சீரியல் ஆக்டர் அவங்க. வெளியே அவங்களுக்கு ஜெனின்ற ஒரு கேரக்டருக்காக ஆடியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்லயே அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் இருந்தாலும் சாண்ட்ரான்ற அந்த மாயையில மாட்டிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்களோ அதான் இப்ப செய்யற மாதிரி இருக்கு. சாண்ட்ரா கிட்ட இருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. வெளியே வந்து கேம் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். அவங்க நிறைய இடத்துல எமோஷன் ஆகுதெல்லாம் பார்க்க முடியுது. அதாவது எதனா ஒரு பிரச்சனை தப்புன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்டுறாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா சாண்ட்ரா கூட சேர்ந்து இவங்களை கெட்டு போறாங்களோன்றதான் எனக்கு தோணுது. செகண்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அக்கா. அவங்க மொத்தம் 87,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. விஜய் பார்வதிக்கும் ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு. நெகட்டிவா அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டாவது கொடுக்குறாங்க வீட்டுல. ஏன்னா தர்பூசணி போனதுல இருந்து வீட்டுல கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு 2 நாளா வந்து சோசியல் மீடியால போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்த நம்ம விஜய் பார்வதி நிரப்புறாங்க. அதுல ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விக்கில் சிக்ரம் அவர்கள் தான் இருக்காங்க. விக்கில் சிக்ரமுக்கு மொத்தமா 69,000 ஓட்டு வந்திருக்கு. விக்கில் சிக்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட இப்ப ரொம்பவே மாறி இருக்காரு. கேம் உள்ள இன்ட்ரெஸ்டா விளையாடிட்டு இருக்காருன்றத பார்க்க முடியுது. என்னதான் வெளியே வந்து அவர் வந்து எதுவுமே பண்ணல, கேம் ஆட மாட்டேறாருன்னு சொன்னாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வீட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சபரிக்கு 57,000 ஓட்டு வந்திருக்கு. சபரிக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வெளியே கிரியேட் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. சோ சபரியும் இந்த வாட்டி வந்து 5th பிளேஸ்ல இருக்காரு. 6th பிளேஸ்ல நம்ம கெமி அவர்கள் 47,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கெமியை பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருப்பாங்க. ஓகேவா? அதாவது டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து சேஃப் ஜோன்ல வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. கெமியோட growth வந்து நல்லாவே இருக்கு. அவங்களுக்கு எங்க ஓட்டுகள் வருதுன்னு எனக்கும் தெரியல மக்களே. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள். அரோராவும் 47,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. அரோரா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அரோரா உண்மையிலே வந்து செம்ம சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கேம்லயா இருக்கட்டும், அவங்க ஒரு இன்வால்வோட விளையாடுறாங்க. இந்த வீட்டுல இன்வால்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கு வீட்டுல. அது மட்டும் இல்ல, வீடை வந்து கொஞ்சம் என்கேஜா வச்சுக்கிறாங்க, ஜாலியா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்தா பூந்து விளையாடுறாங்க இப்பெல்லாம். சோ அரோராக்கு வந்து கிராஃப் ஏறுற இங்க பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பிளேஸ்ல கனி அவர்கள். கனிக்கு 42,000 ஓட்டு வந்திருக்கு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், சாண்ட்ரா பண்ற வேலையால கனிக்கு ஓட்டுகள் ஏறும் சொல்லிட்டு. இப்ப ஓட்டுகள் தாறுமாறா ஏறிட்டு இருக்கு கனி அவர்களுக்கும். சாண்ட்ரா அதுக்கும் கீழே போயிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாண்ட்ரா அவர்கள் 41,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. 8th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அதாவது 6th பிளேஸ் வந்து அவங்க நேற்று, இப்போ 8th பிளேஸ். இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 9th 10th போய் நிப்பாங்க. சோ சாண்ட்ராவோட கேம் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப மோசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாரம் வரும்போது நிறைய பேர் ஃபயர் விட்டோம். போன வாரம் சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. 1.5 லட்சம் ஓட்டு கிட்ட வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 40,000 ஓட்டு வாங்குறதுக்கு திணறாங்க. நம்ம கண்ணிக்கு அவங்களுக்குமே ஒரு 1,500 ஓட்டு கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. சோ சாண்ட்ரா கீழே போயிட்டே இருக்காங்கன்றது நீங்க பார்க்க முடிஞ்சது. அவங்க இன்னைக்கும் வீட்டுல அதே மாதிரி தான் சும்மா பூண்டை தூக்கி உரிச்சு போட்டு இதெல்லாம் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல வேற அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள். இப்போ கூட லைவ்ல போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாரும் அப்படின்னு ஒரு சீனா போட்டு இருக்காப்ல. அந்த பேப்பர் ஓடி எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டாரு. அதனால கீழே இருக்காப்ல. நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வியன்னா அவர்கள் 39,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வியன்னாக்கும் ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் பிஆர் ஓட்ஸ் சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஓட்டுகள் இங்க பார்க்க முடியுது. அபிஷியலா அவங்களுக்கு ஓட்டு கம்மியா தான் இருக்கா மக்களே. அபிஷியலா வியன்னா அவர்களுக்கும் பிரஜன் அவர்களுக்கும் ஓட்டுகள் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சாண்ட்ரா வரைக்கும் ஓகே, சாண்ட்ரா வரைக்கும் தேத்திட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் 8th பிளேஸ்க்கு அப்புறம் கீழே இருக்க எல்லாருமே வந்து 1000 2,000 ஓட்டுகள் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அடுத்த பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் 38,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. வியன்னாக்கும் அவருக்கு ஒரு 1000 ஓட்டு தான் டிஃபரெண்ட். ஓகேவா? பிரஜனுக்கும் வந்து பாயாசத்தை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. பொறுத்து இருந்து பாருங்க. இதுல நிறைய பாட்ஸ் ஓட்டு வருது. பட் ஆனா அபிஷியல் ஓட்டிங்ல பிரஜன் வந்து லாஸ்ட் டூல தான் இருக்காப்புல. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான். சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அமித் பார்கவ். 37,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காப்ல. இவருக்கு 1000 ஓட்டு தான். சொன்னால இதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாருமே 1000 ஓட்டு தான் டிஃபரெண்ட். அப்படி நீங்க மேட்ச் டூ பாத்தீங்கன்னா வியன்னா கூட வெளியேறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3,000 4,000 ஓட்டு தான் வந்து லாஸ்ட்ல இருந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல சுபிக்ஷா அவர்கள் 35,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சுபிக்ஷாவும் இந்த வாட்டி ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல லாஸ்டா நம்ம ரம்யா ஜோ அவர்கள் 34,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க மக்களே. ஓகேவா? ரம்யா ஜோக்கும் நீங்க பிரஜனுக்கும் கணக்கு போட்டீங்கன்னா வெறும் 4,000 ஓட்டு தான் டிஃபரெண்ட். இதனாலதான் சொன்னா பிரஜனுக்கு இங்க பாட் ஓட்ஸ் வருது, அங்க பாட் ஓட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி தான் போடுவாங்க. பிரஜன் அவர்கள் வந்து 12வது இடத்துல இருக்காப்புல அபிஷியல் ஓட்டிங்ல. சோ சாண்ட்ரா கீழே இருந்து அப்படியே பொசிஷன் லைட்டா மாறுது. சோ இது எப்படி வேணாலும் நடக்கும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரம்யா ஜோ உள்ள வச்சுட்டு பிரஜனை தூக்கத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த கப்பிள்ஸை பிரிச்சு ஒன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த கப்பிள்ஸ் வீட்ல பண்ற தொல்லை பயங்கரமா இருக்கு. சோ யாராவது ஒருத்தர் தூக்கிட்டா கேம் எப்படி மாறுதுன்னு பாக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜேஎஸ் என்னதான் அவரோட ஃப்ரெண்டா இருந்தாலும், பிரஜனோட ஃப்ரெண்டா இருந்தாலும், பிரஜனோட நலனை கருதி பிரஜனை வெளியே தூக்கிட்டாருன்னா அவங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படின்றத இங்க ஓப்பனா சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த கேமை வந்து ரொம்ப கெடுக்கிறாங்க மக்களே. இவங்க
தனித்தனியா கேம் ஆடுன்னு ஒரு டீம்ல போட்டாலும் இவங்க 2 பேரும் போயிட்டு ஆனா மீட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள மட்டும் அந்த லவ் ட்ராக்னு ஒண்ணு, அதாவது இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி லவ் பண்றேன்னு ஒரு கிரிஞ்சா உங்க வீட்டுல பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. சோ இதுதான் மக்களை பார்க்க முடிஞ்சது. இதுதான் இன்னைக்கான ஓட்டிங் அனாலிசிஸ். ஓகேவா, லாஸ்ட்ல இருக்க 2 பேர் ரம்யா ஜோ, அதுக்கப்புறமேட்டு பிரஜன் அவர்கள், சுபிக்ஷா வியன்னா, இவங்க எல்லாருமே வந்து பாட்டம்ல தான், டேஞ்சர் ஜோன் தான். ஓகேவா, சாண்ட்ரா கூட நீங்க எடுத்துட்டு வரலாம். சாண்ட்ரா ஓட்டுகள் நாளைக்கு எப்படி குறைய போகுதுன்னு தெரியல, போட்டு இருந்து பார்ப்போம். நான் ஒரு விஷயம் நேத்தே சொன்னேன், சாண்ட்ரா பண்ற வேலையால இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஓட்டுகளை தாறுமாறா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா கெமி அவர்கள், அரோரா எல்லாருமே கிராஃப் மேல ஏறி போயிடுச்சு. கனி அவர்கள் எல்லாரும் மேல தூக்கின்னு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த சாண்ட்ரா 8th பிளேஸ்க்கு வரதையும் இங்க பார்க்க முடிஞ்சது. சோ இதுதான் மக்களே ஓட்டிங் அப்டேட். இந்த வாரம் யார் வெளியே போவான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.